ஹாய்! கிளையண்ட் நேர்ல வந்தாங்க அப்டின்னா, நம்ம சாரிய வச்சு எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சாரியோட முந்தானி எடுத்துக்கோங்க. அது இந்த மாரி ரஃப்பா வந்து ப்ளீட் எடுத்துக்கோங்க. கசக்கி பிடிக்காதீங்க. இந்த மாரி ரஃப்பா ப்ளீட் எடுத்து, அத அவங்களுடைய ஷோல்டர் மேல வச்சு, அவங்களுக்கு எந்த லென்த் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, காஃப் லென்த்ல வச்சு, அவங்களுடைய ஷோல்டர் கிட்ட இருக்க இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பின்ன வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட கிளாஸ்ல கிளையண்ட் நேர்ல வந்தா எப்படி இருக்கணும், நேர்ல வரலன்னா எப்படி இருக்கணும்னு 3 மெத்தட்ஸ் வந்து சொல்லிக் குடுப்பேன். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சாரிய வந்து ஒரு ரவுண்ட் சுத்தி கொண்டு வந்து, அவங்க ஹிப் கிட்ட வச்சு, அங்கருந்து வந்து பெல்லி பட்டன் வரைக்கும் வச்சுக்கோங்க. அங்க தான் வந்து உங்களுடைய செகண்ட் பின்ன வந்து நீங்க மார்க் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சென்டர் பேக் போன்ல வச்சு ஒரு தேர்ட் பின் வந்து பின் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல தெரியல அப்படின்னா, தேர்ட் பின் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோவோட வரேன். அண்ட் நெக்ஸ்ட் சாரியோட லாஸ்ட்ட வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து கஸ்டமரோட சென்டர் ரைட் தைல வச்சு, ஒரு ரவுண்ட் சுத்தி வந்து அவங்களுடைய பெல்லி பட்டன்ல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுடைய ஃபோர்த் பின். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தேர்ட் பின் எதுக்கு பின் பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரில அப்படின்னா தேர்ட் பின்னுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோவோட வரேன். பாய்.